இந்த வருடம் முழுவதுமே வாலிபர் கூட்டம் நடந்துச்சு. நிறைய நாள் நானுமே வராம போனேன். வந்தாலுமே 8:10 8:20 8:30 கூட வந்துருக்கேன். ஆன்டி நீ லேட்டா வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்னாங்க. அப்புறம் போக போக டைம் ஏன் இவ்வளோ லேட்டா வரைக்கும் செய்வாங்க. நான் லேட்டானாலும் மேக்சிமம் வருவேன். இந்த வருட ஆரம்பத்துல இருந்து இந்த நாள் வரைக்குமே ஆன்டி எனக்கு நிறைய ஆலோசனை கொடுத்துருக்காங்க. அங்கிளும் சரி அதே மாதிரிதான். ஆனா எல்லா ஆலோசனையும் கேட்போம், அதுபடி நடக்கிறோமான்னு கேட்டா டவுட் தான். ஆன்டியும் சொல்லுவாங்க, நான் நிறைய வருஷம் சொல்றேன், ஆனா உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுது அப்படின்றது எனக்கு தெரியல. அந்த வார்த்தை அடிக்கடி சொல்லுவாங்க. நல்லாவே புரியுது, அதுபடி அந்த இடத்துல ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். ஆனா வெளியில போனதுமே திரும்பவுமே நார்மல் லைஃப்க்கு மாறிடும். என்கிட்ட நான் எனக்கு அடிக்கடி ஆன்டி சொல்ற ஒரு வசனம் ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் அந்த வசனம் தான். ஏன்னா நான் வேலை செய்யற இடத்துலயுமே நிறைய பேர் என்னை பார்த்து சொல்லுவாங்க, நீ பரவாயில்ல, இந்த இடத்துல நீ பொறுமையா இருக்க, இந்த இடத்துல பரவாயில்ல நீ சகிச்சுட்டு இருக்க. அங்கிளும் அதே மாதிரி நான் நிறைய டைம் அங்கிள் ஆன்டிகிட்ட தான் நிறைய ஷேர் பண்ணிப்பேன். கூடப்பாளையம் வீட்டுக்கு போகும்போது சரி, நிறைய கடைகள் நடக்கிறது எல்லாமே ஷேர் பண்ணிப்பேன். நிறைய ஆலோசனை எனக்கு பர்சனல் லைஃப்லயும் சரி, ஆணுக்குரிய வாழ்க்கையும் சரி, எப்பப்பெல்லாம் நான் பின்னாடி போகிற மாதிரி இருக்கோ அப்பப்பெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பூஸ்டப் மாதிரி 2 பேருமே என்னை மேல தூக்கி விடுவாங்க. அதே மாதிரிதான் அங்கிளும் அந்த மாம்ச இச்சை, அப்புறம் அந்த உலகத்து பிசாசோட வர போராட்டம், இதை பத்திலாம் அதிகமா சொல்லி கொடுக்கும்போது அந்த வார்த்தையே எனக்கு அதுக்கேற்ற மாதிரி நிறைய போராட்டம் தான் வந்துச்சு. தேவன் அது நடுவில் எடுத்து என்னை பாதுகாத்து கொண்டு வந்தார்.